கருக்கவே கருக்காது அப்படின்னு நினைச்ச நரைமுடிகள் கூட நல்லா நிரந்தர கருமையாகணுமா, வளரவே வளராது அப்படின்னு நினைச்ச முடிகள் கூட நல்லா கால் நுனி வர வளரணுமா, இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. நல்ல ஒரு டிப்ஸோட நான் வந்திருக்கேன். இப்ப நம்ம வந்து ஒரு ஹேர் டே ஆயிலும் ஒரு ஷாம்பும் ரெடி பண்ண போறோம் இயற்கையான முறையில. இப்ப வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இப்போ ஒரு ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த ஹேர் டே ஆயில்ல ஒரு பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நான் காஞ்ச கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நீங்க பச்சையா இருந்தாலுமே நீங்க சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாங்க. இந்த கடுகு நம்மளுடைய வெள்ளை முடிகளை அப்படியே கருமையா ஆக்கிருங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நுனியிலலாம் அந்த முடியோட நுனியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெடிப்பு வெடிப்பா இருக்கும் பாருங்க. அதை வந்து இந்த கடுகு வந்து ரொம்பவே வந்து சரி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நம்ம போட்ட கருவேப்பிலை நம்மளுடைய வெள்ளை முடிகளை நல்லா கருகருன்னு மாத்தி கொடுக்குங்க. நம்ம சேர்த்த எல்லா பொருட்களுமே நேச்சுரலான பொருட்கள் தான். ஸோ சைடு எஃபெக்ட் எதுவும் வராது. அடுத்து இதுல வந்து 1 டீஸ்பூன் அளவு கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். கருஞ்சீரகம் வந்து நம்மளுடைய வெள்ளை முடிகளை நல்லா கருமையாக்கும். அதே மாதிரி கருமையான முடிகளை ரொம்ப நாளைக்கு அப்படியே கருமையா வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இந்த ஹேர் டே ஆயிலை நீங்க செய்து தடவுனீங்க அப்படின்னா ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருமையா மாறிடுங்க. நம்மளுடைய பெரிய பிரச்சனையே பார்த்தீங்கன்னா இந்த முடி உதிர்வு பிரச்சனை தாங்க. இந்த ஹேர் டே ஆயிலை நீங்க ரெகுலரா பயன்படுத்தி வரும் பொழுது அந்த பிரச்சனை வந்து 100% வந்து தீர்ந்துருங்க. இப்ப நம்ம சேர்த்திருக்கிற எல்லா பொருட்களோட இன்னொரு பொருள் சேர்க்க போறோம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோஸ்மெரி இலைங்க. இது வந்து நல்லா வாசனையாகவும் இருக்கும். நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா அடர்த்தியா நீளமா கால் நுனி வரைக்குமே நல்லா வளர்த்து கொடுக்குங்க. நல்ல வாசனைக்காகவும் இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்க்கறதுனால நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும். 2 டீஸ்பூன் அளவு கூட நான் சேர்த்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml ஹேர் டே ஆயில் காய்ச்சற அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நீங்க வந்து நிறைய வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பொருட்களோட அளவை வந்து ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சில உங்களுக்கு ஹேர் டே ஆயில் கிடைக்கும். ஓகேவா? இப்ப பாருங்க, நான் வந்து இதை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். பாருங்க, நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பொடி தான் நம்மளுடைய வெள்ளை முடிகளை நல்லா கருகருன்னு ஆக்க போகுதுங்க. இந்த ஹேர் டே ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டு நைட்ல அப்ளை பண்ணிடணுங்க. நைட்டே அப்ளை பண்ணி நல்லா ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வெள்ளை முடி பிரச்சனைக்கு 100% சொல்யூஷன் கிடைக்குங்க. இதை வந்து நீங்க நைட்டே வந்து ஹேர் டே ஆயிலை அப்ளை பண்ணிடணும். இந்த ஒரு பொடி போதுங்க நம்மளுடைய வெள்ளை முடிகளை நல்லா ஒரே வாரத்துல கருமையாக்கி கொடுத்துரும். இப்போ வந்து நம்ம ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இந்த ஹேர் டே ஆயிலை நீங்க இரும்பு கடாயில செய்யும் போது உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்குங்க. இப்போ நம்ம 100 ml தேங்காய் எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். நீங்க தேங்காய் எண்ணெயோட விளக்கெண்ணெய் கூட கலந்து சேர்த்துக்கலாங்க. இப்ப பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம ஸ்டவ் மேல வச்சு நல்லா பதமா காய்ச்சி எடுத்துக்கணுங்க. ஃப்ளேம் வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்க, இந்த பொடி வந்து பார்த்தீங்கன்னா அடியில் போய் தங்கிரும். அதனால நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டவ் மேலே வச்சுட்டு ஹேர் டே ஆயிலை சிம்லேயே வச்சு நம்ம பதமா கரெக்டாக காய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராதுங்க. தலைவலி வராது, சளி பிடிக்காது, எதுவுமே உங்களுக்கு ஹேர்ல வராது. முடி மட்டும்தாங்க வளரும், முடி கருப்பாகுங்க. இப்ப பாருங்க, நம்ம சிம்லேயே வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். லைட்டா நுரை வரும். இந்த நுரையெல்லாம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கரெக்டான நேரத்துல ஸ்டவ் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும். இது வந்து ஒரு டிப்ஸ். நீங்க ஹேர் டே ஆயில் காய்ச்சும் போது நிறைய டிப்ஸை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட்டும் கிடைக்குங்க. இப்போ நம்ம சிம்லேயே வச்சு இதை நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா கரு கரு கருன்னு நம்மளுக்கு ஹேர் டே ஆயில் கிடைச்சிருக்கு. இப்பதான் நல்லா வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. லைட்டா புகை வரணும். அதுதான் வந்து நம்மளுக்கு கரெக்டான பதம்.
இப்போ ஹேர் டே ஆயில் பயன்படுத்திட்ட பிறகு என்ன மாதிரி ஷாம்பு யூஸ் பண்றது அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. நீங்க ஹேர் டே ஆயில் பயன்படுத்துறதுக்கு பிறகும் ஹேர் டே அப்ளை பண்றதுக்கு முன்னாடியும் இயற்கையான முறையில ஹேர் டே ஷாம்பு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு முடி உதிர்வே இருக்காதுங்க. கொத்து கொத்தா முடி கொட்டுது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு டிப்ஸ் தான் நான் இப்ப பண்ண போற ஒரு ஹேர் டே ஷாம்புங்க. ஹேர் டே ஷாம்பு அப்படின்னா ஹேர் டே ஆயில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமும் ஹேர் டே வந்து அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஹேரை வந்து சுத்தம் பண்ணணும் இல்லையா, அதுக்கும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இதை வந்து நீங்க நான் சாதாரணமா தலை குளிக்கும் போது கூட இந்த ஷாம்பு வந்து ரெடி பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்பப்ப ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க வந்து டைம் இல்ல அப்படின்றவங்க வாரத்துல 2 தடவை நம்ம தலை குளிக்கும் இல்லையா, அதை வந்து நீங்க செஞ்சு வாரத்துக்கு 2 வாட்டி வர மாதிரி செஞ்சு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறமா நீங்க அப்ளை பண்ணணும். பாருங்க நுரை கொஞ்சம் கொஞ்சமா அடங்கிட்டு வருது. பாருங்க நல்லா புகை வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. இப்ப வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும். இப்ப நம்மளுக்கு ஹேர் டே ஆயில் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு நாள் ஃபுல்லா இந்த இரும்பு கடாயிலேயே வச்சு நம்ம ஹேர் டே ஆயில ரெடி பண்ணிக்கணும். அப்பதான் இந்த இரும்புல கடாயில இருக்கிற இரும்பும் இந்த ஹேர் டே ஆயில மெர்ஜ் ஆகி நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். இது நல்லா ரெடி ஆகட்டும். நம்ம இப்ப ஷாம்பு எப்படி ரெடி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து நல்லா ஆறிட்டு ஒரு நாள் ஃபுல்லா வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஷாம்பு ரெடி பண்ணிக்கலாம். ஹேர் டே ஆயில் ரெடி பண்ணியாச்சு. நம்ம ஷாம்புக்காக நான் வந்து ஆலோவேரா எடுத்திருக்கேங்க. இந்த கத்தாழையை வச்சு நம்ம ஷாம்பு ரெடி பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய முடி வந்து நல்லா சாஃப்டா சைனிங்கா ஆகும். அதே மாதிரி ஹேர் growth செம்மையா இருக்குங்க. முடியில வந்து ஸ்வெட்னஸ் இருக்கும் பாத்தீங்களா, வெடிப்பு வெடிப்பா நுனியில இருக்கும் பாருங்களேன், அதெல்லாமே நல்லா கிளியர் ஆயிடுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 2 தடவை அப்ளை பண்ற மாதிரி இந்த ஷாம்பு வந்து ரெடி பண்ணி வச்சுக்க போறேன். இப்ப இதை வந்து தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த ஆலோவேரா ஜெல்லில் இருக்கிற சதையை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கம் இருக்கிற முள்ளு மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்துட்டு நம்ம தோலை வந்து எடுத்துடணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஆலோவேராவை வந்து நல்லா ஒரு 6-7 வாட்டி நல்லா ரன்னிங் வாட்டர்ல வச்சு நம்ம கழுவிடணும். ஏன்னா இதுல ஒரு எல்லோ கலர்ல திரவம் வரும் பாருங்க, அது வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து ஒத்துக்காது. அது தலையில இருக்கிற ஸ்கின்னா இருந்தாலுமே சரி, இல்ல நீங்க முகத்துக்கெல்லாம் அப்ளை பண்ணும் போதும் சரி, அது வந்து ஒரு இச்சிங் மாதிரி நம்மளுக்கு ஏற்படுத்தும், அரிப்பு ஏற்படுத்தும். அதனால வந்து அதுல இருக்கிற அந்த இதெல்லாமே எடுத்துடணும். மஞ்சள் இது நீங்க தண்ணியில கொஞ்ச நேரம் பறிச்சு போட்டு வச்சீங்கனாலே போதுங்க, ஃபுல்லா வந்து அந்த தண்ணியிலே இறங்கிரும். அதுக்கப்புறம் ரன்னிங் வாட்டர்ல ஒரு 5-6 வாட்டி வாஷ் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு சுத்தமான ஒரு ஆலோவேரா வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம இது வந்து நான் கட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப பாருங்க தோலெல்லாம் செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து இதோட நம்ம வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து கருஞ்சீரக பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கருஞ்சீரகத்தை வறுத்துட்டு ஆயில் வர மாதிரி வறுக்கணுங்க. வறுத்துட்டு அதை வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்துருக்கோம், அதையும் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த ஷாம்புல இந்த கருஞ்சீரகம் சேர்க்கறதுனால நம்மளுடைய முடிகளை வந்து நல்லா கருமையாவே வச்சிருக்கோம். எந்த விதமான டேமேஜும் வராம இந்த கருஞ்சீரகம் பார்த்துக்கோங்க. அடுத்து நான் வந்து 3 டீஸ்பூன் அளவு ஷாம்பு பேஸ் எடுத்துக்கிறேன். இது வந்து உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் கடையில எல்லாம் கிடைக்கும். இதை வச்சுதான் நம்ம வந்து ஷாம்பெல்லாம் வந்து ரெடி பண்றாங்க. கெமிக்கல்லாம் நிறைய சேர்த்து ரெடி பண்றாங்க. நம்ம இயற்கையான முறையில பொருட்களை சேர்த்து இந்த ஷாம்பு பேஸை வச்சு நம்ம இப்ப ஷாம்பு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஷாம்பு பேஸ் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க வீட்டுல என்ன ஷாம்பு யூஸ் பண்றீங்களோ அதை கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். இதை வந்து நம்ம ஒரு மிக்சியில வந்து ஒரு சுத்திட்டு வந்துடலாம். நம்மளுக்கு ஷாம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கருன்னு கிடைச்சிருக்கு பாருங்க ஷாம்பு கூட. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஷாம்பு வந்து மிக்ஸி ஜார்ல ஒட்டிக்கும். அதனால கையை வச்சு நல்லா இது பண்ணிக்கோங்க. குளிக்கும் போது இது ஒரு தடவை தண்ணி ஊற்றி நீங்க அலசி தலையில தேய்ச்சிக்கோங்க, வேஸ்ட் பண்ணிடாம. பாருங்க நம்மளுக்கு சூப்பரா ஷாம்பு ரெடி ஆயிடுச்சு. இயற்கையான முறையில இந்த ஷாம்பு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க. நம்ம
நம்மளுக்கு வந்து ஆயிலும் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். இந்த கசடெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே இதுலயே இருக்கட்டுங்க. அது இருக்க இருக்க நம்மளுக்கு நல்லா ஊறிக்கிட்டு இருக்கும். இன்னுமே நம்மளுடைய ஹேர் டை ஆயிலோட ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும். இப்ப பாருங்க, எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி பாட்டில்ல வச்சுக்கலாம். இதை வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது மட்டும் நீங்க வந்து வடிகட்டிட்டு டபுள் பாயில் மெத்தட்ல இதை சூடு பண்ணிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொன்னதே அடுத்த டிப் சொன்னேன் இல்லையா, நிறைய பேர் சளி பிடிக்குது அப்படின்னு சொல்றவங்களுக்காக தான் இது. இதை வந்து நான் டபுள் பாயில் மெத்தட்ல லைட்டா சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த ஹேர் டை ஆயில ஹேர்ல அப்ளை பண்ணுங்க. நல்லா வந்து மசாஜ் கொடுத்துக்கோங்க. ஹேர் டை ஆயில வந்து நல்லா ஸ்கேல்ப்ல எல்லாம் படுற மாதிரி அப்ளை பண்ணிட்டு மசாஜ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க இந்த ஷாம்பு வந்து யூஸ் பண்ணணும். இது வந்து 1 hour ஊறட்டும். இதை வந்து சண்டேஸ்ல அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு டைம் கிடைக்கும். அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாள் சண்டே ஃப்ரீயா இருப்பீங்களே, அந்த டைம்ல ஒரு 1 hour நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. இது ஆயில் எல்லாம் முதல்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நிறையவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருங்க. அதனால ஷாம்பு மட்டும் தான் நம்ம ரெடி பண்ண முடியும், ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, ஷாம்பு வந்து டக்குன்னு ரெடி பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நீங்க வந்து இந்த ஹேர் டை ஆயிலையும் இந்த ஷாம்புவையும் வச்சு நீங்க ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி ரெகுலரா நீங்க பண்ணிக்கிட்டு வரணும். இப்போ வந்து நான் வந்து ஷாம்பு பாருங்க எப்படி நுர வருது. நான் ஆயில வந்து அப்ளை பண்ணிட்டேன். முத நாள் நைட்டே நான் அப்ளை பண்ணிட்டேங்க. முத நாள் நைட்டே அப்ளை பண்ணிட்டு நல்லா டபுள் பாயில் மெத்தட்ல சூடு பண்ணிட்டு ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டேன். நல்லா ஊறி இருக்கேன் தலையில, நல்லா மசாஜும் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷாம்பை வந்து நான் வந்து அப்ளை பண்றேன். பாருங்க, உங்களுக்கு நுர எப்படி வருது அப்படின்றதுக்காக தான் அப்ளை பண்றேன். இந்த ஷாம்பை வந்து நல்லா ஸ்கேல்ப் எல்லாம் படுற மாதிரி அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க, தலையிலேயே ஊற விட்டுருங்க. அப்போ வந்து நல்லா வந்து உங்களுக்கு அதுல போட்ட இன்கிரீடியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்கேல்ப்புக்குள்ளார போகும். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். முடி வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஷைனிங்கா சூப்பரா உங்களுக்கு இருக்கும். பாருங்க, நான் ஒரு 2 கை தாங்க எடுத்து நான் வந்து அப்ளை பண்ணிருக்கேன். உங்களுக்கு நுரை எப்படி வருதுன்னு காமிக்கிறேன் பாருங்க. லைட்டா வந்து இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி தெளிக்க தெளிக்க உங்களுக்கு நுரை வந்து நல்லா வரும். பாருங்க எப்படி நுரை வருது பாத்தீங்களா. கண்ட கெமிக்கல் ஷாம்பெல்லாம் போடுறதுக்கு இந்த மாதிரி நீங்க வந்து இயற்கையான மெத்தட்ல நீங்க வந்து ஷாம்பு வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்க எவ்வளவு நுரை வருது. நான் ஒரு வாட்டி தான் தண்ணி தெளிச்சேன். இந்த மாதிரி நீங்க தண்ணி தெளிச்சு நீங்க வந்து ஹேரை வந்து நல்லா ஸ்கேல்ப் எல்லாம் சுத்தம் பண்ணிக்கலாம். முடி வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஷைனிங்கா உங்களுக்கு இருக்குங்க. இந்த மெத்தடை வந்து நீங்க வாரத்துல 2 வாட்டி பண்ணுங்க, இல்ல வாரத்துல ஒரு தடவையாவது நீங்க அட்லீஸ்ட் பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா வந்து கருகருன்னு மாற ஆரம்பிச்சிடும். ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிருங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டை ஆயிலும் ஒரு ஷாம்பு நம்ம ரெடி பண்ணி அப்ளை பண்ணியாச்சு. 10 நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து நார்மல் வாட்டர் வச்சு நீங்க ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்துக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.